பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? காலை நேரம் கர்த்தருடைய வசனத்தோடு கூட ஒரு பிரசன்னத்துக்கு கூட நுழைய முடியுதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வேத வசனத்துக்கு நம்மோடு பேச போகிறார். ரோமர் 9 அதிகாரம் 18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா அது உண்மை, 1000 மடங்கு உண்மை. யார் மேல கர்த்தர் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல இரக்கமா இருப்பார். ஆனா சில மனிதர்களை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். ஊழியத்தின் பாதையில அநேக மனிதர்களை சந்திக்கிறோம். சில பேரை நம்மளால மாத்தவே முடியல. போராடி போராடி பார்த்து கடைசியா அப்பா போதுமான விட வேண்டிய நிலைமை ஆயிப்போது. எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளோ வசனத்தை கேட்டாலும், நாம் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாலும் இருதயம் கடினப்பட்டவர்களா இருப்பாங்க. பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுவாங்க, சொன்ன குற்றச்சாட்டையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, பேசுனதையே சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. மனம் திரும்பவும் மாட்டாங்க. பாவம்னு தெரியும் செய்வாங்க, இது சரீரத்துக்கு கேடுன்னு தெரியும் செய்வாங்க, இது தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும்னு தெரியும் செய்வாங்க, இது அன்பு இல்லாத காரியம் தெரியும் செய்வாங்க, இது ஐக்கியம் இல்லைன்னு தெரியும் ஆனா செய்வாங்க, வசனம் தெரியும் ஆனாலும் செய்வாங்க. காரணம் தெரியுமா? இந்த வார்த்தை தான் நம்மோடு பேசுது. எவனை கடினப்படுத்த விரும்புகிறாரோ அவனை கடினப்படுத்துவார். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் 10 முறை கடினப்படுத்தினார். ஆனா ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? கடினத்துடைய முடிவு என்ன தெரியுமா? உடைக்கப்படுகிற நிலைமை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற யாராவது இப்படிப்பட்ட ஒரு வழியில் ஒரு இருதயம் கடினப்பட்டு, நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி, நான் எடுத்த முடிவு தான் சரி, என்னை எப்படி அவங்க சொல்லலாம், பார்த்துக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உடைத்து விடுவார். அவர் அழைக்கும் போது அந்த அன்புக்குள்ள ஓடி வந்துருங்க. அவர் இரக்கம் காட்டும் போது அந்த இரக்கத்துக்குள்ள ஓடி வந்துருங்க. அவர் கிருபையை தரும்போது இந்த கிருபைக்குள்ள ஓடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை கடினப்படுத்த ஆரம்பிச்சுட்டார்னா உங்களுடைய நிலைமை பரிதாபமாயிடும். உடைக்க போறாருன்னு அர்த்தம். அவரை உடைச்சிட்டார்னா மோசமாயிடும் நிலைமை. தேவப்பிள்ளைய பார்வோன இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். செங்கடல கொண்டு போய் உடைத்தார். வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரியே, இது ஒரு எச்சரிக்கையின் செய்தியாய் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எவன் மேல இரக்கமாயிருக்க அவர் சுத்தமாயிருக்கிறாரோ அவன் மேல இரக்கமாயிருக்கிறார். அந்த இரக்கத்தை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் நம்மை கடினப்படுத்தி விடுவார். கடினப்படுத்தும் போது உள்ளே சத்தியம் நுழையாது, அன்பு நுழையாது, எதுவும் சந்தோஷம் நுழையாது, சமாதானம் நுழையாது. இருதயம் கடினப்பட்டு விடும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் கடினப்பட்ட இருதயத்தை உடைத்து நொறுக்கி உடைய இரக்கத்தை என் மேலே ஊற்றுங்கப்பான்னு கெஞ்சுங்க. இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கடினப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, நன்மைகளை, பரலோக மேன்மையை இழந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறீரோ அவன் மேலே இரக்கமாயிருக்கிறீர். யாரையெல்லாம் நீர் கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறீர்களோ கடினப்படுத்துறீங்க. கடினமுள்ள இருதயங்கள்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து இரக்கத்தின் பிள்ளைகளாய் மாற உதவி செய்யுங்கப்பா. மாற உதவி செய்யும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.